ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் லிங்கேஸ்வரி பேசுகிறேன். நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். நீங்களும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். இன்னைக்கு இந்த வீடியோவில் சந்திர கிரகணத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். 2026ஆம் ஆண்டில் முழு சந்திர கிரகணம் நடைபெற இருக்கு. ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் தெளிவாக பார்ப்போம். 2026ஆம் ஆண்டில் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதி நிகழ்ந்துச்சு. இது பகுதி நேர சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தொடர்ந்து இந்த வருஷம் சந்திர கிரகணம் வர இருக்கு. எப்போ எங்க பார்க்கலாம் அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்ப தெளிவா பார்ப்போம். சூரியன், பூமி, சந்திரன் இது எல்லாமே 3 கோள்களும் ஒரே நேர்கோட்டுல வரும். அதாவது சந்திரன் பூமியை சுத்தும், பூமி சூரியனை சுத்துது. அப்போ பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவுல வரும்போது பூமியோடைய நிழல் சந்திரன் மேல நிழல் விழும். இதனால பூமியோட நிழல் ஒரு பகுதி சந்திரனை மறைக்கும். இந்த நிகழ்வை தான் சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. சந்திர கிரகணத்தை பொறுத்தவரை 3 வகை இருக்கு. முழு சந்திர கிரகணம், பகுதி சந்திர கிரகணம், அரை நிற சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வகையில இந்த வருஷம் நடைபெறும் முதல் சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. சூரியன், பூமி அதாவது சந்திரன் ஆகியவை ஒரே நேர்கோட்டுல நகரும். பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில நகரும் போது சூரியனின் நேரடி ஒளியை தடுத்து அதன் நிழல் சந்திரன் மீது படும்போது முழு சந்திர கிரகணம் ஏற்படுது. இந்த நிகழ்வை முழு சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, சிவப்பு நிறத்துல தோன்றும் அப்படின்னு சொல்றாங்க நிலா. அதை பத்தி பார்ப்போம். இது பௌர்ணமி நாள்ல மட்டுமே ஏற்படும். அதன் காரணமா தான் நிலா முழு வடிவத்துல காட்சியளிக்கும். ஆனா ஒவ்வொரு பௌர்ணமியிலும் கிரகணம் வராது. 3 கோள்களும் துல்லியமான ஒரே கோட்ல வரணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய ஒளி சந்திரன் மேற்பரப்பை தாக்குவதற்கு முன்னாடி பூமியின் வளிமண்டலத்தின் வழியா வளைஞ்சு செல்வதால சந்திரன் பெரும்பாலும் சிவப்பு நிறத்துல தோன்றும். இதனால இத பிளட் மூன் அப்படின்னு சொல்றாங்க. சரி, முழு சந்திர கிரகணம் நிகழும் நேரம் என்ன அப்படின்றத பார்ப்போம். மார்ச் 3ஆம் தேதி அதாவது 2026 அன்று நிகழும் முழு சந்திர கிரகணம் இந்திய நேரப்படி மாலை 4:45 மணிக்கு தொடங்குது. முழு நிலவா மாலை 5:10க்கு காட்சியளிக்கும். மேலும் மாலை 5:40 முழு சந்திர கிரகணம் முடிவடையும். சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கிழக்கு அடிவானத்தை சுற்றி இரத்த நிலவின் சிறந்த காட்சிகள் இருக்கும். சுமார் முழு நேர சூரிய கிரகணம் 58 நிமிடங்கள் வரை நீடிக்க இருக்கு. வடகிழக்கு இந்தியாவான அஸ்ஸாம், அருணாச்சல பிரதேசம், மேகாலயா, கொல்கத்தா, புவனேஸ்வரர், பாட்னாவில இறுதி நிலையான சந்திர கிரகணத்தை அடர் சிவப்பு நிறத்துல பார்க்க முடியும். டெல்லி, மும்பை, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத் இந்த மாதிரி பகுதியில முழுமையா பார்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இந்த சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால பாக்குறது நல்லதா அப்படின்றத இப்ப பார்ப்போம். ஆமா, சூரிய கிரகணத்தை காட்டிலும் சந்திர கிரகணத்தை வெறும் கண்ணால பார்க்கறது ரொம்பவே பாதுகாப்பானதுன்னு சொல்றாங்க. ரத்த நிலவை ரசிக்க உங்களுக்கு பாதுகாப்பு கண்ணாடிகள் தேவை கிடையாது. தெளிவா வேண்டும்னா தொலைநோக்கி, அப்படி இல்லைன்னா ஒரு சிறிய தொலைநோக்கி பார்வையை கொண்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு எல்லாரும் அந்த சந்திர கிரகணத்தை பார்த்து ரசிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை பாய்.